மக்களே வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த முயற்சி செஞ்சு நம்ம வாழ்க்கையில எப்படிலாம் முன்னேறலாம் சொல்லிட்டு அந்த வீடியோ நான் ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு என்ன ஆசையோ ஆசை மட்டும் வச்சுட்டு இருந்தா நடக்காதுங்க. நம்ம அதுக்கான முயற்சி செய்யணும். முயற்சி செய்யும்போது பல பேர் நடக்காது, இந்த பொண்ணுக்குலாம் எல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லுவாங்க. நம்ம கூட இருக்கிறவங்களே கூட நம்மளை வந்து குறை சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம காதுல போட்டுக்காம நம்ம ரஜினி சார் சொல்லுவார் பார்த்தீங்களா, கொலைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணாலும் குறை சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம காதுல போட்டுட்டு இப்போ வந்து நம்மளால ஒரு 5 லட்சம் ரெடி பண்ண முடியுமா, நம்மளுக்கு நமக்கு தேவை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைலாம், உன்னாக்கு 5 லட்சம் ரெடி பண்ண முடியுமா, இப்போ நம்ம வீடு கட்டுறோம், நான் இப்போ ஒரு இடம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, உங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்கா, உங்களால் எப்படி வாங்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இல்லை வீடு கட்டணும், இல்லை நம்ம நகை வாங்கணும், இல்லை நம்ம குழந்தைங்கள ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்த்தணும் சொல்லிட்டுலாம் யோசிக்கும் போது ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து இல்லை உன்னால் முடியுமா, இல்லை உனக்கு தேவைன்னு தான் சொல்லுவாங்க. அதை எதுவுமே நம்ம காதில் போட்டுக்காம ஒரு முயற்சி செஞ்சு தான் பார்க்கணும். நம்ம முயற்சி செய்யும்போது கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் முயற்சி நம்ம ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு எல்லாருக்கும் எல்லா தொழிலும் செட் ஆகும்னு சொல்லிட்டு இல்லைங்க. ஒருத்தருக்கு ஒரு தொழில் செட் ஆகும், ஒருத்தருக்கு செட் ஆகாது. ஆனால் ஒரு தொழில் செஞ்சுட்டு நம்ம இப்போ வந்து அதில் நம்ம வந்து லாபம் ஈட்ட முடியாத வட்டி வந்து என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் அப்பயே சொன்னேன், இந்த பொண்ணுக்குலாம் இது தேவைன்னு சொல்லிட்டு அப்படி நம்ம முடக்கிடுவாங்க. அதுக்கு வந்து நம்ம அப்படி பண்ணாமல் இதுதான் நமக்கு வரல, வேற என்ன பண்ணலாம், நம்மளால என்ன முடியும், மற்றவங்களால முடியும் போது நம்மளால ஏன் முடியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து பாருங்களேன், இப்போ வந்து நகை வந்து ஒரு பவுன் வந்து நான் 1,25,000 அந்த மாதிரி விற்கிறதில்ல. நம்ம இப்போ ஒரு பவுன் நகை எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோமா வச்சுக்கோங்களேன், ஒரு பவுன் வேண்டாம், ஒரு அரை பவுன் நகை எடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது பாருங்க, ஒருத்தர்கிட்ட சொல்லி பாருங்க, உன்னால அவ்வளோ முடியுமா, உங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொருத்தர்கிட்ட போய்ட்டு நகை எடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நம்ம எது பண்ணுறதோ மற்றவங்ககிட்ட நம்ம சொல்லாமல் நம்ம ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு நம்ம முயற்சி செய்யணும். ஒரு ஒரு நம்ம வந்து இப்பயே எடுத்துணும், இன்னைக்கு எடுத்துடணும்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கல. நம்ம ஒரு டார்கெட் ஒரு 6 மாதம் 7 மாதம் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கிட்டு மாதம் ஒரு 300 400 500 600 700 அந்த மாதிரி நம்ம சேமிச்சுட்டே வரும்போது நம்மளால நம்ம ஆசைப்பட்டது என்னமோ அதை நம்மளால வாங்கிக்க முடியும். வாங்கிக்க முடியாமலாம் போகாது. என்ன ஆசையோ அதை நிறைவேற்றிக்கலாம். ஆனால் நம்ம எந்த முயற்சியும் பண்ணாமல் அவங்களாம் பார்த்துக்கோ நகைச்சுன்னு இருக்காங்க, நாம் என்ன பண்ணுறது, அவங்களாம் வீடு கட்டிட்டாங்க, நாம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க பார்த்துட்டு யோசிச்சுட்டு அவங்களால முடியுது நம்மளால முடியலைன்னா முடியாமல் தான் போகும். அவங்களாலேயும் முடியுது நம்மளாலேயும் முடியும்னு சொல்லிட்டு நம்ம எழுந்து வந்து நம்ம என்ன தேவையோ நம்மளுக்கான அதை கொஞ்சோண்டு நம்ம முயற்சி பண்ணி பண்ணி நம்மளால என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சுக்க முடியும். அது இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, இந்த குட்டி கதையும் ரஜினிகாந்த் சார் சொன்னது தான். நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்படாதவங்க நான் சொல்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 3 தவளை இருந்துச்சாம், எப்பவுமே விளையாடிட்டு இருந்துச்சாம், ஒரு பள்ளத்தில் போய் விழுந்துடுச்சான். ஒரு 500 அடி பள்ளத்தில் போய் விழுந்துடுச்சான். ஒரு தவளை என்ன பண்ணுச்சான், ஒரு 100 அடி ஏறிச்சான், கீழே விழுந்துருச்சான். இன்னொரு தவளை ஒரு 300 அடி ஏறிச்சான், கீழே விழுந்துருச்சான். அப்புறம் வந்து இன்னொரு தவளை என்ன முயற்சி பண்ணும்போது அந்த தவளைங்கெல்லாம் சொல்லிச்சான், என்னன்னு சொல்லிட்டு, அப்புறம் அங்கே விழுந்துரும் பாரு, இங்கே விழுந்துருப்போம், எங்களால முடியல உன்னால் எப்படி முடியும், ஏறி கீழே வந்து கை கால் ஓடச்சுப்ப, ஏறாத வேணாம், இவனுக்குலாம் எதுக்கு இந்த வேலைன்னு சொல்லிச்சான். ஆனால் அந்த தவளை 100 அடி தாண்டிச்சான், அதுக்கு மேலே 150 அடியில் விழுந்துரும் பாருன்னு சொல்லிச்சான். ஆனால் அப்போ 200 அடி ஏறிச்சான். 250 அடியில் விழுந்துரும் 300 அடியில் விழுந்துரும் சொல்லிச்சான். அப்போ கூட 300 அடி போயிடுச்சா 400 அடி போயிடுச்சான். எப்படி இது போச்சு, விழுந்துரோட அங்கே பாறைல்லாம் வந்து கூறு கூட இருக்கா, உங்களால முடியாதடா, வயிறுலாம் கிழிஞ்சுக்கொண்டா அப்படி இப்படி சொல்லிச்சான். அந்த தவளை வந்து பார்த்தீங்கன்னா 500 அடி தாண்டி மேலே போயிடுச்சான், கீழே பள்ளத்துலேருந்து மேலே வந்துடுச்சான். இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, எப்படி வந்துச்சு, காது கேட்கறதா நம்ம சொல்றதுன்னா, ஆமா அதுக்கு வந்து காது கேட்கல. அதே மாதிரி நம்மள உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னா கூட நம்மளால முடியும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது கடவுள் நினைப்பா, நம்ம குழந்தை இவ்வளோ செய்யுதே, அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு முயற்சி கொடுத்துடலாம், அது கேட்டது கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கொடுக்குறான். நம்ம அம்மா அப்பா கிட்ட எப்படி நம்ம அடம் பிடிச்சி கேட்கும்போது எப்படி ஒரு டைம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, 2வது டைம் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, 3வது டைம் கேட்கும்போது யோசிப்பாங்க, 4வது டைம் கேட்டால்
சரி குடுத்துடலாம் நம்ம குழந்தைங்கன்னு சொல்லிட்டு குடுக்குற மாதிரி கடவுளும், இந்த இயற்கை பிரபஞ்சமும் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது, நமக்கு தேவையான விஷயத்த நம்மகிட்ட வந்து சேர்ப்பாங்க. நம்ம எது தேடுறோமோ, அத நம்ம தான் தேடிட்டு இருக்கோம். ஆனா முயற்சி பண்ணாம நம்ம தேடும்போது, அது நம்மகிட்ட வராது. முயற்சி பண்ணி தேடும்போது, அது நம்மகிட்ட வந்து கண்டிப்பா சேரும். அதுதான் இந்த வீடியோல சொல்ல வந்தது. உங்களுக்கு என்ன தேவையோ அத முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணா கண்டிப்பா கிடைக்கும். நானும் இந்த யூடியூப் சேனல்ல என்னால வந்து அ சம்பாரிக்க முடியும்னு நம்பி முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் நான் சக்சஸ்ஃபுல் ஆகல. ஆனா, என்னால முடியும்னு சொல்லி நான் நம்புறேன். அதனால தான் வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன். நீங்களும் உங்களால என்ன முடியுமோ அத செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு கனவு தேடி வரும்.